உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் நேரம் மிகவும் அருகில் வந்து நிற்கிறது. நீ பல நாட்களாக உன் மனதில் சுமந்து கொண்டிருந்த கவலைகள் மெதுவாக கரைந்து போகும் காலம் இது. ஒரு வீட்டில் ஒளி பிறக்கிறது என்றால் அது வெறும் விளக்கு எரிவது அல்ல. அது மனங்களில் நம்பிக்கை எறிவது. அது உறவுகளில் பாசம் மீண்டும் மலர்வது. அது பேசாமல் இருந்த உதடுகளில் இனிமையான வார்த்தைகள் திரும்புவது. அது சண்டையால் சோர்ந்து போன சுவர்களில் சிரிப்பு ஒலி மீண்டும் நிறைவது. அது மௌனமாக கண்ணீர் சிந்திய இரவுகளுக்கு பதிலாக அமைதியான தூக்கம் வந்து சேருவது. என் தங்கமே, உன் குடும்ப வாழ்க்கையில் இப்போது அப்படிப்பட்ட ஒரு அரிய திருப்பம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ நினைக்காத அளவுக்கு மெதுவாகவும் ஆழமாகவும் அருள் உன் வீட்டை சுற்றி வருகிறது. உன் குடும்பத்தின் மீது இருந்த கனமான காற்று விலகி இனிமையான ஒளி நுழையத் தொடங்கியுள்ளது. சில வீடுகளில் பிரச்சனை பெரிதாக தெரியாது. வெளியே பார்க்கும்போது எல்லாம் சரியாக இருப்பது போலவே தோன்றும். ஆனால் உள்ளே ஒவ்வொருவரும் தனித்தனி கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒருவருக்கு பணச்சுமை, ஒருவருக்கு உடல்நிலை பயம், ஒருவருக்கு குழந்தைகளின் எதிர்காலம், ஒருவருக்கு உறவினர்களின் தூரம், ஒருவருக்கு கணவன் மனைவி இடையிலான புரிதல் குறைவு, ஒருவருக்கு மன அமைதி இல்லாமை, ஒருவருக்கு தன்னம்பிக்கை குறைவு. இப்படியாக வெளியில் அமைதியாக தெரியும் வீடுகளுக்குள் கூட ஆழமான போராட்டங்கள் இருக்கும். உன் வீட்டிலும் அப்படிப்பட்ட அமைதியான காயங்கள் இருந்திருக்கலாம் என் தங்கமே. பல விஷயங்கள் சொல்லாமல் உள்ளுக்குள் தாங்கப்பட்டிருக்கலாம். யாரும் உடையக்கூடாது என்று பல வார்த்தைகள் விழுங்கப்பட்டிருக்கலாம். யாரும் கவலைப்படக்கூடாது என்று பல கண்ணீர்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி அந்த மறைந்த துக்கங்களுக்கு பதிலாக வெளிப்படும் ஒளி வரப்போகிறது. குடும்ப வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கிறது என்றால் முதலில் வீட்டின் காற்று மாறும். நீ கவனித்துப் பார். காரணமே தெரியாமல் ஒரு மென்மையான அமைதி உன் மனதில் தோன்றும். முன்பு சின்ன விஷயத்துக்கும் பெரிதாக பதட்டமான மனம் இப்போது கொஞ்சம் தளரத் தொடங்கும். முன்பு ஒருவரை பார்த்தாலே மனதில் ஏமாற்றம் வந்திருந்தால் இப்போது அவர்களிடம் மீண்டும் பேச வேண்டும் என்ற உணர்வு வரும். முன்பு வீடு ஒரு சுமையாகத் தோன்றியிருந்தால் இப்போது அதே வீடு ஒரு பாதுகாப்பான இடமாகத் தோன்றும். இதுதான் ஒளி வருவதற்கான முதல் அறிகுறி. அருள் முதலில் சம்பவமாக வராது. அது முதலில் உணர்வாக வரும். அதன் பிறகு அது உறவுகளை தொடும். பின்னர் அது வாழ்க்கையை மாற்றும். உன் வீட்டில் இப்போது அதுவே தொடங்கி விட்டது என் தங்கமே. சில நேரங்களில் குடும்பத்தில் ஒளி வருவதற்கு முன் இருள் சற்று அதிகமாகத் தோன்றும். பேசிக்கொள்ளாத மனங்கள் இன்னும் கொஞ்சம் தூரமாக தெரியும். புரியாத சுமைகள் திடீரென்று பெரிதாக உணரப்படும். ஏன் இவ்வளவு நாட்களாக இப்படி இருக்கிறது என்று மனம் சோர்ந்து போகும். ஆனால் அதுவே முடிவு அல்ல. அது மாற்றத்தின் முன் வரும் கடைசி அலை. விடியல் வருவதற்கு முன் இரவு சற்றே கனமாக இருப்பது போல. குடும்பத்தில் அமைதி வருவதற்கு முன் சில நாட்கள் மன அழுத்தம் அதிகமாக இருப்பது போல தோன்றலாம். அதனால் பயப்படாதே. இப்போது தோன்றும் இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கூட புதிய ஒளி பிறப்பதற்கான முன்செய்கைகள். நீ உறுதியாக இரு. இந்த முறை உன் வீட்டில் நடக்கப் போவது சாதாரண மாற்றம் அல்ல. இது உன் குடும்பத்தின் உள்ளங்களை ஒன்றிணைக்கும் புனித திருப்பம். ஒரு வீட்டில் ஒளி பிறக்கிறது என்றால் முதலில் வார்த்தைகள் மாறும். முன்பு கோபமாக பேசப்பட்ட இடத்தில் இப்போது மென்மையான குரல் கேட்கும். முன்பு குறை சொன்ன இடத்தில் இப்போது புரிந்து கொள்ளும் முயற்சி வரும். முன்பு மௌனமாக இருந்தவர்கள் இப்போது பேசத் தொடங்குவார்கள். முன்பு சின்ன விஷயத்துக்கும் மனம் புண்பட்டவர்கள் இப்போது தள்ளி பார்க்க கற்றுக் கொள்வார்கள். முன்பு ஒவ்வொருவரும் தனியாக இருந்த மனங்கள் இப்போது ஒன்றாக சிந்திக்கத் தொடங்கும். இதுதான் குடும்ப ஒளியின் அற்புதம். அது வெளியில் இருந்து யாரோ வந்து தரும் ஒன்று அல்ல. அது உள்ளே இருந்து மலரும் ஒன்று. தெய்வம் அந்த மலர்வை தொடங்கிவிட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. உன் வீட்டில் அப்படிப்பட்ட உள்ளார்ந்த மாற்றம் இப்போது மெதுவாக வேரூன்றி வருகிறது என் தங்கமே. நீ இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு மௌனமாக தாங்கியிருக்கிறாய் என்பதை அருள் பார்த்திருக்கிறது. யாரும் உடையக்கூடாது என்று நீ உன் மனதை அடக்கி வைத்திருக்கலாம். சண்டை பெரிதாக கூடாது என்று நீ பல நேரங்களில் அமைதியை தேர்ந்தெடுத்திருக்கலாம். உன் சொந்த காயங்களை மறைத்து வைத்து மற்றவர்களுக்கு துணையாக நின்றிருக்கலாம். இரவு நேரங்களில் யாரும் பார்க்காதபோது மட்டும் உன் மனம் உடைந்து போயிருக்கலாம். வீட்டில் சந்தோஷம் வேண்டும், இந்த குடும்பம் பிரியக்கூடாது, நிம்மதி வேண்டும் என்று நீ உள்ளுக்குள் எத்தனை முறை வேண்டியிருக்கிறாய். அந்த வேண்டுதல் எல்லாம் வீணாகவில்லை என் தங்கமே. மனமாற வேண்டிய ஒரு உயிரின் அழுகையை தெய்வம் கேட்காமல் விடாது. அதனால் தான் இப்போது உன் குடும்ப வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் தருணம் நெருங்கி வருகிறது. குடும்ப வாழ்க்கையில் ஒளி வரும்போது அது ஒரே விஷயத்தை மட்டும் சரி செய்யாது.
அது பல விஷயங்களை ஒன்றோடொன்று சரி செய்யும். உதாரணமாக, பணச்சுமை குறைந்தால் வீட்டில் சண்டை குறையும். உடல்நிலை மேம்பட்டால் மன அமைதி அதிகரிக்கும். குழந்தைகளின் விஷயம் நல்லபடியாக இருந்தால் பெற்றோரின் முகத்தில் நிம்மதி மலரும். கணவன் மனைவிக்குள் புரிதல் வந்தால் வீட்டின் முழு காற்றே மாறிவிடும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் சேரும் போது வீட்டின் ஆற்றல் உயர்ந்து விடும். அதனால் இந்த புதிய ஒளி ஒரு விஷயத்தை மட்டும் தொடாமல் உன் குடும்பத்தின் பல மூலைகளிலும் மெதுவாக பரவும். நீ இதை கவனிக்க ஆரம்பித்தால் ஆச்சரியப்படுவாய். ஒரே நல்ல மாற்றம் எப்படி பல இதயங்களை ஒரே நேரத்தில் குணப்படுத்துகிறது என்று. உன் வீட்டில் ஒளி பிறக்கும் நேரம் வந்துவிட்டால் சில அறிகுறிகள் தெளிவாக தெரியும். நீண்ட நாள் பேசாமல் இருந்தவர்கள் திடீரென்று நல்ல மனநிலையுடன் பேசுவார்கள். சிறிய நல்ல செய்திகள் தொடர்ச்சியாக வரத் தொடங்கும். முன்பு முடியாதது போல இருந்த ஒன்று இப்போது சாத்தியம் போல தோன்றும். வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷ தருணங்கள் அதிகரிக்கும். யாரோ ஒருவர் முன்பு இல்லாத அளவுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள்வார். யாரோ ஒருவர் வீட்டுக்காக ஏதாவது நல்ல முடிவு எடுப்பார். யாரோ ஒருவர் நீண்ட நாள் சுமந்திருந்த மனதை இறக்கிவிடுவார். இவை அனைத்தும் புதிய ஒளியின் செய்கைகள். இதை சிறியதாக நினைக்காதே. ஒரு பெரிய மாற்றம் எப்போதும் சின்ன சின்ன அறிகுறிகளால் தான் ஆரம்பமாகிறது. இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். வீட்டில் நல்ல வார்த்தைகளை அதிகப்படுத்து. சின்ன விஷயத்துக்காக பெரிய சண்டைகளை உருவாக்காதே. பழைய குறைகளை மீண்டும் மீண்டும் எடுத்து கூறாதே. இப்போது உன் வீடு குணமடையும் நேரத்தில் இருக்கிறது. காயம் ஆறும்போது அதை மீண்டும் கீறக்கூடாது. அதுபோல பழைய புண்களை மீண்டும் திறக்க வேண்டாம். மாறாக, இந்த வீடு நல்லதைக் காணும். இந்த குடும்பம் இணையும். இந்த உறவுகள் நிலைக்கும். இந்த வீட்டில் நிம்மதி நிலைபெறும் என்று பேசு. தீபம் ஏற்று. மனதார வேண்டு. இந்த வீட்டின் கதவுகள் நல்ல செய்திக்காக திறக்கட்டும். இந்த வீட்டில் கோபத்துக்கு பதிலாக கருணை பேசட்டும். இந்த வீட்டில் குறைக்கு பதிலாக நன்றி பெருகட்டும். இந்த வீட்டில் அழுகைக்கு பதிலாக சிரிப்பு நிலைக்கட்டும் என்று சொல்லு. இப்படி பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒளியை வலுப்படுத்தும். சில வீடுகளில் பிரச்சனை தீர்ந்து விட்டாலும் பழைய காயம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அவர்கள் முழு சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டார்கள். நீ அப்படிச் செய்யாதே. இந்த முறை உன் குடும்பத்தில் வரப்போகும் ஒளியை முழு மனதோடு ஏற்றுக்கொள். பழைய துன்பத்தை நினைத்து வருத்தப்படுவது இயல்பு. ஆனால் அதை பிடித்து வைத்து புதிய மகிழ்ச்சியை குறைக்காதே. பழைய இருளை நினைத்து ஒளியை சந்தேகப்படாதே. இப்போது பிறக்கப் போவது புதிய காலம். அது பழைய காயங்களை மூடுவதற்காக வந்திருக்கிறது. அதனால் நீ மனதில் சொல்லிக்கொள். கடந்த துக்கம் என்னை கற்றுக் கொடுத்தது. ஆனால் இனி அது என்னை ஆளாது. இனி என் குடும்பத்தில் நம்பிக்கை வாழும். இனி இந்த வீடு சிரிப்பை மறக்காது. உன் குடும்ப வாழ்க்கையில் ஒளி பிறக்கும்போது உன் வீட்டில் உள்ள பெரியவர்களின் முகத்தில் ஒரு விசேஷமான மாற்றம் தெரியும். பல நாட்களாக கவலையால் சோர்ந்து போன கண்கள் இப்போது மென்மையாக ஒளிரும். உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருந்த கவலை மெதுவாக இறங்கும். அவர்களுடைய நடையில் கூட ஒரு நிம்மதி இருக்கும். அவர்கள் பேசும் குரலில் ஒரு மென்மை வரும். அவர்கள் உன்னை பார்த்து பேசும்போது கூட ஆசீர்வாதம் அதிகரிக்கும். ஏனெனில் ஒரு வீட்டில் பெரியவர்களின் மனம் இலகுவானால் அந்த வீடு முழுவதும் உயிர் பெறும். உன் வீட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு தருணம் நெருங்கி வருகிறது. உன் பெற்றோரின் முகத்தில் பெருமை, நிம்மதி, சந்தோஷம், நம்பிக்கை இவை எல்லாம் ஒன்றாக ஒளிரும் காலம் இது. சில நேரங்களில் குடும்ப ஒளி என்பது குழந்தைகளின் சிரிப்பில் தெரியும். முன்பு பயத்தோடு இருந்த குழந்தைகள் இப்போது சுதந்திரமாக சிரிப்பார்கள். வீட்டில் உள்ள இளையவர்கள் தங்கள் கனவுகளை திறந்த மனதோடு பேசத் தொடங்குவார்கள். படிப்பு, வேலை, எதிர்காலம், ஆசைகள் இவை பற்றி நம்பிக்கையோடு பேசப்படும். வீட்டில் அடுத்த தலைமுறையின் குரல் தைரியமாக ஒலிக்கத் தொடங்கும். இது ஒரு வீட்டின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனெனில் குழந்தைகள் சிரிக்கும் வீடு தெய்வம் குடியிருக்கும் வீடு. உன் குடும்ப வாழ்க்கையில் இப்போது அந்த தெய்வீகமான மாற்றம் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. சோர்ந்து போன சுவர்களுக்குள் கூட மீண்டும் உயிர் துளிர்க்கும். இந்த புதிய ஒளி வந்த பிறகு நீயும் மாறத் தொடங்குவாய். முன்பு எளிதில் உடைந்து போன மனம் இப்போது வலிமையாகும். முன்பு எப்போதும் மோசமான முடிவை நினைத்த மனம் இப்போது நல்ல முடிவை எதிர்பார்க்க கற்றுக்கொள்ளும். முன்பு தனிமை உணர்ந்த உள்ளம் இப்போது தெய்வம் எப்போதும் உடன் இருந்தது என்று புரிந்து கொள்கிறது. முன்பு துன்பம் என்றால் முடிவு என்று நினைத்த மனம் இப்போது துன்பம் என்றால் திருப்பம் என்று அறிந்து கொள்கிறது. இந்த மாற்றம் மிகப் பெரியது என் தங்கமே. ஏனெனில் ஒளி வெளியில் மட்டும் பிறக்காது. அது முதலில் உள்ளத்தில் பிறக்கும். உன் உள்ளம் அந்த ஒளியை ஏற்க தயாராகி விட்டது.
இன்னும் ஒரு விஷயம் நினைவில் வை. குடும்பத்தில் ஒளி பிறந்ததும் அதை காப்பாற்றுவது மிகவும் முக்கியம். நல்ல நேரம் வந்துவிட்டது என்று பழைய பழக்கங்களை மீண்டும் விடாமல் இரு. யாரையும் இழிவாக பேசாதே. ஒப்பிடாதே. குறை கூறாதே. நன்றியை மறக்காதே. ஒருவரின் உணர்வை இன்னொருவர் புரிந்து கொள்ளும் வழக்கத்தை வளர்த்துக்கொள். வீட்டில் சிறிய சந்தோஷங்களையும் கொண்டாடு. ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் நேரத்தை மதித்து காப்பாற்று. பெரியவர்களின் வார்த்தையை கேள். குழந்தைகளின் சிரிப்பை காக்கவும். இவை தான் ஒரு வீட்டின் ஒளியை நிலைத்திருக்க செய்கின்றன. அருள் வந்து கதவை திறக்கும். ஆனால் அந்த அருளை வீட்டில் தங்க வைப்பது அன்பும் ஒற்றுமையும் தான். மிக விரைவில் நீ உணரப் போகிறாய் இந்த வீடு முன்பிருந்த வீடு அல்ல என்று. அதே சுவர்கள் அதே மக்கள் அதே வாழ்க்கை போல இருந்தாலும் உள்ளே ஒரு புதிய உயிர் இருக்கும். முன்பு இருந்த சுமை இப்போது குறைந்து இருக்கும். முன்பு இருந்த தூரம் இப்போது நெருக்கமாக மாறியிருக்கும். முன்பு இருந்த பயம் இப்போது நம்பிக்கையாக மாறியிருக்கும். முன்பு இருந்த இருள் இப்போது ஒளியாக மாறியிருக்கும். அதுதான் அருளின் வேலை. அது பழையதை உடைக்காமல் புதிய உயிர் ஊற்றும். அது உறவுகளை கிழிக்காமல் அவற்றை மெதுவாக குணப்படுத்தும். அது சத்தமில்லாமல் வந்து வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. இது வெறும் ஆறுதல் அல்ல. இது உன் குடும்பத்தின் நீண்ட நாள் காத்திருப்புக்கு வரும் பதில். இது உன் மௌன பிரார்த்தனைகளின் பலன். இது உன் தாங்கும் மனதுக்கான பரிசு. இது உன் பெற்றோரின் கண்ணீருக்கு வரும் நிம்மதி. இது உன் வீட்டின் சுவர்களில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கச் செய்யும் ஆசீர்வாதம். இது உன் வாழ்க்கையில் இனி நல்லதை நம்பிக்கையோடு பார்க்கச் செய்யும் திருப்பம். அதனால் என் தங்கமே உன் மனதை திறந்து வை. உன் வீட்டை நல்ல வார்த்தைகளால் நிரப்பு. உன் கண்களை நம்பிக்கையால் ஒளிரவிடு. உன் உள்ளத்தில் தெய்வத்தின் பெயரை உறுதியாக பிடித்துக் கொள். ஏனெனில் மிக விரைவில் உன் குடும்ப வாழ்க்கையில் பிறக்கும் இந்த புதிய ஒளி. உன் வீட்டை மட்டும் அல்ல உன் இதயத்தையும் முழுவதும் மாற்றி. இனி இந்த வீடு நிம்மதியோடு அன்போடு ஆசீர்வாதத்தோடு வாழும் என்று சொல்லப் போகிறது. அந்த புதிய ஒளி பிறந்த பிறகு தான் உன் குடும்ப வாழ்க்கை எவ்வளவு ஆழமான சோதனைகளை கடந்து வந்தது என்று உணர முடியும். பல நாட்களாக சிரித்துக் கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் எத்தனை பாரங்கள் இருந்தன என்பதை ஒரு அமைதியான காலம் வந்த பிறகுதான் மனம் முழுமையாக புரிந்து கொள்கிறது. அதுபோல உன் வீட்டில் இப்போது வரப்போகும் இந்த அருளின் ஒளி வெறும் வெளிச்சம் அல்ல. அது உன் குடும்பத்தின் நெஞ்சுக்குள் புதைந்து கிடந்த காயங்களுக்கு மருந்தாக வரும். அது மௌனமாக அழுத கண்களுக்கு ஆறுதலாக வரும். அது பேசாமல் தாங்கிய இதயங்களுக்கு ஓய்வாக வரும். அது பல நாட்களாக பதட்டத்தோடு இருந்த வீட்டுக்கு நிம்மதியின் மூச்சாக வரும். இந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பமாகி விட்டது என் தங்கமே. நீ கவனமாக பார்த்தால் தெரியும். சில வார்த்தைகள் மாறிவிட்டன. சில மனங்கள் மென்மையாகி விட்டன. சில உறவுகள் இன்னும் சொல்லாமல் இருந்தாலும் நெருக்கமாக முயற்சி செய்கின்றன. இதுவே அந்த ஒளியின் ஆரம்பம். ஒரு குடும்பத்தின் உண்மையான குணமடைதல் வெளியில் இருந்து தெரியாது. அது உள்ளே நடக்கும். ஒருவர் மற்றொருவரை குறை சொல்லாமல் இருக்கத் தொடங்கும் போது அது குணமடைதல். கோபம் வந்தாலும் வார்த்தையை அடக்கத் தெரிந்தால் அது குணமடைதல். பழைய தவறுகளை நினைத்து பழிவாங்காமல் மன்னிக்கத் தொடங்கினால் அது குணமடைதல். தூரமாக இருந்த மனங்கள் மெதுவாக மீண்டும் அருகில் வர முயன்றால் அது குணமடைதல். வீட்டில் யாராவது ஒருவர் சிரிக்கும் போது மற்றவர்களும் அந்த சிரிப்பை காக்க வேண்டும் என்று நினைத்தால் அது குணமடைதல். உன் வீட்டில் இப்போது அப்படிப்பட்ட ஆழமான குணமடைதல் தொடங்கி விட்டது. அதனால் தான் நீ முன்பை போல எல்லாவற்றையும் முடிந்துவிட்டது என்று எண்ண முடியாமல் இருக்கிறாய். உள்ளுக்குள் இன்னும் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அது வீண் உணர்வு அல்ல. அது தெய்வம் உன் மனதுக்குள் வைக்கும் முன்னறிவிப்பு. உன் வீட்டில் பல நாட்களாக ஒவ்வொருவரும் தங்கள் வலியை தனியாக சுமந்து கொண்டிருக்கலாம். ஒருவர் வெளியில் வலிமையாக இருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்திருக்கலாம். ஒருவர் சிரித்து பேசினாலும் இரவில் அமைதியாக அழுதிருக்கலாம். ஒருவர் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்தாலும் அவருக்கே யாரும் ஆறுதல் சொல்லாமல் போயிருக்கலாம். ஒருவர் அனைவருக்கும் துணையாக இருந்தாலும் அவருக்குள் யாரும் பார்க்காத ஒரு சோர்வு இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான அமைதியான துயரங்கள் தான் ஒரு வீட்டின் ஒளியை மங்கச் செய்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான மௌன தியாகங்கள் தான் ஒரு வீட்டின் மீது அருளை ஈர்க்கின்றன. ஏனெனில் தெய்வம் சத்தமாக அழைக்கும் குரலை மட்டும் கேட்காது. பேசாமல் தாங்கும் இதயங்களின் குரலையும் கேட்கும். உன் வீட்டில் அப்படிப்பட்ட பல மௌன வேண்டுதல்கள் வானத்தை தொட்டிருக்கின்றன. அதனால்தான் இப்போது பதில் இறங்கி வருகிறது. குடும்ப வாழ்க்கையில் ஒளி பிறக்கிறது என்றால் அது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தொடும்.
உன் அம்மாவின் மனத்தில் இருந்த பயம் மெதுவாக குறையும். உன் அப்பாவின் நெஞ்சில் இருந்த சுமை இலகுவாகும். உன் வீட்டில் உள்ள பெரியவர்கள் பேசும் குரலில் மீண்டும் நம்பிக்கை வரும். இளையவர்கள் கனவுகளை மீண்டும் தைரியமாகச் சொல்லத் தொடங்குவார்கள். யாரோ ஒருவர் மீண்டும் வீட்டில் சிரிப்பை அதிகப்படுத்துவார். யாரோ ஒருவர் சின்ன சின்ன நல்ல திட்டங்களை பேசுவார். யாரோ ஒருவர் முன்பு இல்லாத அளவுக்கு அன்பாக நடந்து கொள்வார். இவை அனைத்தும் வெறும் பழக்க மாற்றங்கள் அல்ல. இது ஒரு வீட்டின் ஆவி மீண்டும் உயிர் பெறும் தருணம். அதுதான் குடும்ப ஒளி. ஒரு வீட்டில் உயிர் இருக்கலாம். ஆனால் ஒளி இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை கனமாக இருக்கும். இப்போது உன் வீட்டில் உயிரோடு சேர்ந்து ஒளியும் வரப்போகிறது. சில நேரங்களில் ஒரு வீட்டில் ஒளி பிறந்துவிட்டாலும் பழைய இருள் நினைவுகள் மனதை துரத்திக் கொண்டே இருக்கும். இது மீண்டும் மாறிவிடுமோ? மீண்டும் சண்டை வருமோ? மீண்டும் கஷ்டம் தலையெடுப்பதோ? இப்படி பயம் எழலாம். அந்த பயம் தவறு அல்ல. அது நீண்ட நாள் காயத்தின் நிழல். ஆனால் அந்த நிழலை உண்மையாக நினைத்து ஒளியை மறுக்காதே. இந்த முறை நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். நல்லதை முழு மனதோடு ஏற்றுக்கொள். ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் கவனித்து நன்றி சொல். சின்ன சின்ன சந்தோஷங்களையும் பெரியதாக மதித்து காப்பாற்று. ஏனெனில் குடும்ப ஒளி பெரும்பாலும் சின்ன சின்ன நிமிடங்களில் தான் வளர்கிறது. ஒன்றாக சாப்பிடும் நேரம். அமைதியாக பேசும் ஒரு மாலை. காரணம் இல்லாமல் சிரிக்கும் ஒரு தருணம். ஒருவருக்கொருவர் நலம் விசாரிக்கும் ஒரு வார்த்தை. இவை தான் வீட்டு ஒளியின் விதைகள். நீ இப்போது உன் வீட்டில் இருக்கும் பொருட்களையும் வேறுவிதமாக பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு சுமையாகத் தோன்றிய அதே அறை இப்போது நிம்மதியாகத் தோன்றும். முன்பு அழுகை கேட்ட சுவர்கள் இப்போது சிரிப்பு ஒலியை மீண்டும் ஏற்கத் தொடங்கும். முன்பு மனம் தளர்ந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை பேசப்படும். முன்பு யாரும் அமர விரும்பாத மூலையில் இப்போது குடும்பமாக உட்கார்ந்து பேசும் நேரம் உருவாகும். இதை பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு வீட்டின் ஆற்றல் மாறும் போது அதன் சுவர்களும் மாறுகின்றன. வீட்டின் வாசலும் வேறுவிதமாகத் தோன்றும். வீட்டில் நுழையும் காற்றே மென்மையாக இருக்கும். இது வெறும் கற்பனை அல்ல என் தங்கமே. மனிதர்களின் உணர்வு வீட்டின் உயிரை மாற்றுகிறது. உன் வீட்டில் இப்போது அந்த உயிர் மெதுவாக வெளிச்சமாகிறது. குடும்ப ஒளி வந்த பிறகு பண விஷயங்களிலும் மெதுவான முன்னேற்றம் தெரியும். பல நாட்களாக நின்று போன வழிகள் திடீரென்று திறக்கும். எதிர்பாராத உதவி கிடைக்கலாம். சின்ன வரவு கூட பெரிய நிம்மதியை தரலாம். முன்பு சிக்கலாக இருந்த செலவுகள் இப்போது திட்டமிட்டபடி செல்லத் தொடங்கலாம். யாரோ ஒருவர் நல்ல வாய்ப்பு பெறலாம். வேலை, தொழில், சம்பளம், வருமானம், முயற்சி, ஆதரவு. இவை அனைத்திலும் ஒரு மென்மையான நகர்வு உருவாகும். ஏனெனில் ஒரு வீட்டில் பணம் மட்டும் இல்லாமல் பணம் பற்றிய பயமும் மிகப்பெரிய சுமை. அந்த பயம் குறையும்போது வீட்டின் சண்டை குறையும். குற்றச்சாட்டு குறையும். மன அழுத்தம் குறையும். அதனால்தான் புதிய ஒளி பலமுறை முதலில் மன அமைதியாக வருகிறது. பின்னர் வாழ்வாதார முன்னேற்றமாக வெளிப்படுகிறது. கணவன் மனைவி இடையிலான உறவிலும் இந்த ஒளி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். முன்பு புரியாமல் இருந்த வார்த்தைகள் இப்போது புரியத் தொடங்கும். முன்பு சின்ன விஷயத்தில் பெரிதாகிப் போன சண்டைகள் இப்போது தானாகவே குறையும். முன்பு நான் தான் சரி என்ற பிடிவாதம் இருந்தால் இப்போது நாமே சரியாக வேண்டும் என்ற எண்ணம் வரும். இதுதான் குடும்பத்தின் பெரிய ஆசீர்வாதம். ஏனெனில் ஒரு வீட்டின் மையம் அன்பு. அந்த அன்பு உடைந்தால் வீடு சுமையாகும். அந்த அன்பு மீண்டும் குணமடைந்தால் வீடு கோவிலாகும். உன் குடும்ப வாழ்க்கையில் இப்போது அப்படிப்பட்ட குணமடைதல் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதனால் நீ உன் வார்த்தைகளில் கவனமாக இரு. காயப்படுத்தும் பேச்சை குறை. புரிந்துகொள்ளும் மனதை அதிகப்படுத்து. இந்த ஒளி வேரூன்றுவதற்கு அன்பு தான் நிலம். பெரியவர்களின் ஆசீர்வாதம் ஒரு வீட்டின் ஒளியை பலமடங்கு அதிகரிக்கும். வீட்டில் உள்ள அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, பெரியவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மன அமைதி இந்த வீட்டின் அதிர்வை நிர்ணயிக்கும். அவர்கள் மனதில் இருந்த சுமை குறைந்தால் அந்த வீடு முழுவதும் இலகுவாகி விடும். அவர்கள் நிம்மதியாக சாப்பிடுவது, நிம்மதியாக தூங்குவது, நிம்மதியாக பேசுவது. இவை அனைத்தும் தெய்வீகமான சின்னங்கள். அதனால் என் தங்கமே, இந்த நாட்களில் பெரியவர்களை மதித்து பேசு. அவர்களிடம் நல்ல வார்த்தை பேசு. அவர்களுடைய மனம் புண்படாதபடி நட. அவர்களின் ஆசீர்வாதம் உன் வீட்டின் புதிய ஒளிக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். சில வீடுகளில் பிரச்சனையை விட ஆசீர்வாத குறைவு தான் அதிக பாதிப்பு தரும். நீ அந்த தவறை செய்யாதே. குழந்தைகள் இருக்கும் வீட்டில் புதிய ஒளி முதலில் அவர்களுடைய சிரிப்பில் தெரியும். முன்பு சின்ன சத்தத்திற்கே பயந்து இருந்த குழந்தைகள் இப்போது சுதந்திரமாக பேசுவார்கள். படிப்பில் கவனம் அதிகரிக்கும்.
அவர்களுடைய கண்களில் மீண்டும் ஆர்வம் தோன்றும். விளையாட்டாக பேசுவார்கள். எதிர்காலம் பற்றி இனிமையாக கேள்விகள் கேட்பார்கள். இது ஒரு வீட்டு குணமடைதலின் மிக அழகான அறிகுறி. குழந்தைகள் பாதுகாப்பாக உணரும் வீடு தெய்வம் குடியிருக்கும் வீடு. உன் வீட்டில் இப்போது அந்த பாதுகாப்பு உணர்வு மெதுவாக உருவாகப் போகிறது. குழந்தைகளின் உள்ளம் முதலில் ஒளியை உணரும். பெரியவர்கள் பின்னர் அதை கவனிப்பார்கள். உன் உள்ளத்திலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். முன்பு உன்னை நீ குறை சொல்லி இருக்கலாம். இந்த குடும்பத்துக்காக இன்னும் என்ன செய்யலாம் என்று மனதை சோர வைத்திருக்கலாம். சில சமயம் உன் முயற்சிகள் யாருக்கும் தெரியவில்லை என்று எண்ணியிருக்கலாம். உன் கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் இப்போது நீ உணரப் போகிறாய். நீ செய்த மௌன தியாகங்கள் வீணாகவில்லை. உன் அமைதி பல சண்டைகளை தடுத்தது. உன் நம்பிக்கை பல இதயங்களை காப்பாற்றியது. உன் பிரார்த்தனை இந்த வீட்டின் மீது அருளை இழுத்து வந்தது. உன் கண்ணீர் இந்த வீட்டின் கதவுக்கு முன் ஆசீர்வாதமாக மாறியது. இதை ஒரு நாள் நீ தெளிவாக உணருவாய். அந்த நாள் நீ உன்னை மீண்டும் மதிக்க ஆரம்பிப்பாய். ஒரு வீட்டில் ஒளி வந்த பிறகு அந்த வீட்டில் பழைய சாபம் போலத் தோன்றிய வட்டங்கள் உடையும். ஒரே மாதிரியான சண்டைகள் மீண்டும் மீண்டும் வராது. ஒரே மாதிரியான இழப்புகள் தொடர்ந்து நடக்காது. ஒரே மாதிரியான மன அழுத்தங்கள் மெதுவாகக் குறையும். ஏனெனில் ஒரு குடும்பம் உண்மையாக விழித்து நம்பிக்கையை பிடித்து கொண்டால் விதியும் புதிய பாதையை திறக்கத் தொடங்கும். அதனால் இந்த நேரத்தை சிறியதாக எண்ணாதே. இது ஒரு சாதாரண நாட்கள் அல்ல. இது உன் குடும்ப வரலாற்றில் திருப்பம் எழுதும் காலம். உன் வீடு இனி அதே இருளில் சிக்கிக் கொள்ளாமல் மெதுவாக மேலே எழும் காலம். நீ இப்போது செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஒளியை அழைக்கும் பழக்கத்தை உருவாக்குவது. காலையில் ஒரு நல்ல வார்த்தை. மதியத்தில் ஒரு நன்றியுணர்வு. மாலையில் ஒரு தீபம். இரவில் ஒரு அமைதியான பிரார்த்தனை. இவை மிகவும் சாதாரணமாகத் தோன்றலாம். ஆனால் ஒரு வீட்டின் ஆற்றலை மாற்றும் பெரிய சக்தி இவற்றில் இருக்கிறது. வீட்டில் ஒருவரை ஒருவர் பாராட்டும் பழக்கம் வேண்டும். குறை சொல்வதை விட நன்றி சொல்லும் பழக்கம் வேண்டும். தவறு நடந்தால் கத்துவதற்கு பதிலாக பேசித் தீர்க்கும் பழக்கம் வேண்டும். சின்ன விஷயத்திலும் ஒன்றாகச் சிரிக்கும் பழக்கம் வேண்டும். இதுவே ஒளியை நிலைத்திருக்கச் செய்யும் வழி. இந்த புதிய ஒளி வந்த பிறகு உன் வீட்டில் தொடர்ந்து நல்ல செய்திகளும் வரத் தொடங்கும். ஏனெனில் ஒரு நல்ல மாற்றம் ஒருபோதும் தனியாக வராது. அது அடுத்த நல்ல மாற்றத்திற்கும் கதவை திறக்கும். இன்று மன அமைதி வந்தால் நாளை உறவு சரியாகும். உறவு சரியானால் அடுத்ததாக வேலை வாய்ப்பு திறக்கும். வேலை சரியானால் பண நிம்மதி வரும். பண நிம்மதி வந்தால் வீட்டு சிரிப்பு அதிகரிக்கும். சிரிப்பு அதிகரித்தால் உடல்நிலை கூட மேம்படும். இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயமும் மற்றொன்றை அழைக்கும். இதை புரிந்துகொள் என் தங்கமே. அதனால் ஒரு நல்ல மாற்றத்தை சிறியதாக நினைத்து புறக்கணிக்காதே. அது தான் அடுத்த பெரிய அருளின் விதை. மிக விரைவில் நீ உன் வீட்டை பார்த்து அமைதியாக சொல்லப் போகிறாய் இந்த வீடு மாறி விட்டது என்று. அதே மக்கள். அதே வாழ்க்கை. அதே தினசரி வேலைகள். ஆனால் உள்ளே வேறொரு உயிர். சுமைக்கு பதிலாக நிம்மதி. சண்டைக்கு பதிலாக புரிதல். கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு. பயத்திற்கு பதிலாக நம்பிக்கை. தனிமைக்கு பதிலாக இணைப்பு. இதுதான் குடும்ப ஒளியின் அற்புதம். அது வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளே பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அது பழைய காயங்களை மெதுவாக தைத்து புதிய அன்பை மலரச் செய்யும். அது உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எதிர்காலத்தை ஒளியால் நிரப்பும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கப் போகிறது என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது உன் வீட்டின் மீது எழுதப்பட்டிருக்கும் ஒரு இனிய விதி. அது உன் கண்ணீருக்கு வரும் பதில். அது உன் மௌன பிரார்த்தனைகளின் பலன். அது உன் பெற்றோரின் நிம்மதிக்கான தொடக்கம். அது உன் வீட்டின் சுவர்களில் மீண்டும் ஒலிக்கும் சிரிப்பின் அறிமுகம். அது உன் மனதில் மீண்டும் மலரும் தைரியத்தின் விடியல். அதனால் மனதை உறுதியாக வைத்துக்கொள் என் தங்கமே. இப்போது உன் வீடு குணமடைகிறது. உன் குடும்பம் ஒளியடைகிறது. உன் உறவுகள் உயிர் பெறுகின்றன. உன் வாழ்வில் இனி நல்லதை தடுக்க வந்திருந்த இருள் மெதுவாக விலகுகிறது. மிக விரைவில் உன் வீட்டு வாசலில் நின்று இந்த குடும்பம் இனி சுமையால் அல்ல ஆசீர்வாதத்தால் வாழும் என்று சொல்லப் போகும் அந்த புதிய ஒளி. உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றி உன் வீட்டை அன்பு அமைதி செழிப்பு நிம்மதி நம்பிக்கை நிறைந்த புனிதமான இடமாக மாற்றப் போகிறது.